சொல்லுங்க சார். சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சுகர் சரியாச்சுதா? சொல்லுங்க சார், சொல்லுங்களேன். ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா ப்ரெஷர் சரியாச்சுதா? சொல்லுங்க. கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது கெட்ட கொலஸ்ட்ரால் சரியாயிருக்கா? சொல்லுங்களேன். வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. வெந்தயம் யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால சுகர் மாத்திரை யாராவது நடத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை இன்சுலின் ஊசி நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இந்த நாளும் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க, சரியா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இந்த நாலு ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் இன்சுலினும் வாழ்க்கை முழுவதும் போட வேண்டியது இருக்கும். இந்த தம்பியை பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. எதை மறந்தாலும் வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றி ஒருக்க கூட கேட்டு பார்க்க மறந்துடாதுங்க. அதை விட முக்கியம் என்னது அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அப்படி தானே? இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேர் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்க. OES மறந்துடாதுங்க, லைக் பண்ண மறந்துடாதுங்க, வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. அதை விட முக்கியமானது வீடியோ சேவ் பண்ணி வச்சு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி படிக்க மறந்துடாதுங்க. ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.